நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல எல்லா கண்டஸ்டன்ட்டும் வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வந்து ஒரே ஒருத்தர் தவிர மத்த எல்லாருமே இன்டர்வியூ குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேடம் இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான். ஏன்னா அவங்களத கூட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க ரொம்ப லேட்டா தான் இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. அதுல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் முதல்ல வீடியோலயே போட்டிருக்கேன். அதுக்கான பதில் எல்லாம் சொன்னாங்க. அந்த பதில்லாம் எப்படி இருந்ததுன்னா, "கழுவுற மீன்ல நழுவுற மீன்" அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய பொய்களும் இருந்தது. ஏன்னா, நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது, எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பொய்யா தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நான் யாருடைய பர்சனல் லைஃப்லயும் நான் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க. பட் இவங்க எடுத்து பேசுறதே பர்சனல் மேட்டர் தான். மத்தவங்களுடைய பர்சனல் மேட்டர் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறதே. இப்ப பார்த்தீங்கன்னா, அ இவனு விஷ்ணுவ கேட்பாங்க. "உன்னுடைய வளர்ப்பு சரியில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு. அது பர்சனல் மேட்டர் இல்லையா மேடம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எந்த சண்டை வந்தாலும் சரி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விசித்ரா யார் கூட மோதுவாங்கன்னா, தினேஷ் கூட தான் மோதுவாங்க. ஏன்னா, அவங்களுடைய மண்டைக்குள்ள தினேஷ் ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிடுத்து. ஏன்னா, அவங்க இன்டர்வியூல கூட சொன்னாங்க, "நீங்க யார ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னது தினேஷ் அப்படின்னுட்டு தான் சொன்னாங்க. ஆக்சுவலா முதல்ல சொன்னாங்க, எங்களுக்கு வந்து யாரு வீக்கு, யாரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சில சமயம் வீக்கா இருக்கிறாங்க, சில சமயம் வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. இந்த டாஸ்க்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இவரு ஸ்ட்ராங்கா இருக்கிறார்ன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதனால என்ன பண்றான்னா, அவருடைய பர்சனல் தான் எடுத்து பேசுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தினேஷ்க்கு டிவோர்ஸ் ஆகப்போதா, ஆயிடுச்சான்னு தெரியல. ஆகப்போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, அவர் மனைவியோட சேர்ற அந்த நிமிடத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம நம்ம 2 பேரும் சுமூகமா வாழ்வோமா? அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டுருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவங்க ஒரே ஒரு நாள் தினேஷுடைய பர்சனல் மேட்டர அவ்ளோ அசிங்கமா பேசுனாங்க இவங்க. அது மாரி பேசியே இருந்திருக்க கூடாது. ஏன்னா இவங்க ஒரு 3 குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு குழந்தைங்க கூட இல்ல, எல்லாம் வளர்ந்த பசங்க. தாயா இருக்கும்போது மேபி அ தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள விட ஒரு 10 வயசு கம்மியா இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து அந்த இடத்துல தன் பிள்ளையா கூட அவங்க பார்க்க வேண்டாம். ஒரு தம்பியா கூட பார்த்திருந்திருக்கலாம். என்ன பண்ணாங்க, பர்சனல் மேட்டர் எடுத்து அப்படி பேசுறாங்க. "எம்மா ரச்சிதா நீ எல்லாம் வந்துராதம்மா. இந்த ஆள் கூட இங்கேயே இருக்க முடியல நம்மளால. 1 மணி நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவன் கூட வாழ்நாள் பூரா நீ எப்படி வாழப் போறியோ? இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லையா? இது பர்சனல் மேட்டர் இல்லையா?" இவங்க சொல்றாங்க, "நான் பர்சனல் மேட்டர் நான் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து அதாவது யாருக்கு அப்படியே சாதகமா போதோ, அந்த இடத்துல போயிட்டு சொம்பு தூக்குறது இவங்க வேலையா தான் இருந்துட்டு இருந்தது. முதல்ல அர்ச்சனா கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அர்ச்சனாவ புல்லி பண்ணும்போது, அப்ப கூட இவங்க வந்து அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா கேட்டேன் அப்படின்ட்டுலாம் இல்ல. சும்மா சோஃபால உட்காந்துட்டு மொத்தமாவே அவ தான் அர்ச்சனா தான் அ ரிப்ளை குடுத்துட்டு இருந்ததெல்லாம். இவங்க சோஃபால உட்காந்துட்டு ஹி ஹின்னு சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவ்வளவுதான். இவங்க ஒண்ணும் அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து ஹோல்ட் பண்ணிடல அப்படின்ட்டுலாம் இல்ல. அர்ச்சனாவுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. அதனால வந்து அந்த இடத்துல ஒரு ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க இது பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அர்ச்சனாவ நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, கொண்டாங்க, எல்லாமே செய்தாங்க. அர்ச்சனா வந்து இதுல என்ன தப்பு பண்ணான்னா, இவங்கள வந்து நம்புனது தான் அர்ச்சனாவுடைய பெரிய தப்பு. ஓ! இவங்க வந்து நம்ம அம்மா மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு நெறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க அர்ச்சனா. பட் விசித்ரா அப்படி கிடையாது. அவங்க வந்து அங்கேயும் வந்து ரொம்ப யார எங்க அடிக்கணும், எப்படி அடிச்சா அவங்களுக்கு கோவம் வரும், எப்படி நம்ம கன்டென்ட் குடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, அவங்க கொஞ்சம் வயது இருந்ததால மத்தவங்க கொஞ்சம் அடங்கி போற கட்டாயத்துக்கு இருந்தாங்க. அவங்கள அவ்வளோ தூரம் பிரதிபா பேசுன அளவுக்கு அவங்கள யாரையும் பேசல. அவங்கள யாரும் பேசல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா அத வந்து அட்வான்ஸ்டா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றத கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து இப்ப அப்படியே இருப்பாங்க. உடனே அட் எ டைம்ல போயிட்டு அப்படியே மாயா கேங் கிட்ட போயிட்டு இன்னும் ரொம்ப கட்டி பிடிக்கிறதுன்னா, பூர்ணிமாக்கு முத்தம் குடுக்கறது, மாயாக்கு முத்தம் குடுக்கறது, இன்னும் பெட்ல போயிட்டு ஏன் எழுந்திரி எழுந்திரி இன்னும் குழந்தைங்க சொந்த குழந்தைங்க மாதிரி பண்றது.
அந்த மாயா பூர்ணிமா கேங் இவங்களை ஒரு ஆளை கூட மதிக்கல. அப்படி இருக்கும்போது மேல மேல ஏன் அப்படி போய் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. இன்னும் சொல்லப்போனா அவங்க சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவு காலம் இருந்த கொண்டேன்ட்டு அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஒரு சிறு விஷயம்தான். பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கல. கொடுக்கறதுக்கு அதாவது உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இவங்களுக்கு புள்ளி கேங்கெல்லாம் நைட்டோட நைட்டாக பேசி பேசி குசு குசுன்ட்டு உள்ளே போய் பேசி 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 முடிவு பண்ணிட்டாங்க பிரதீப் வந்து ஸ்ட்ராங்காக வெளில அனுப்பிடணுன்ட்டு. அதுக்கு மாயாவுடைய தந்திரசாலி இல்லை, மாயா தந்திரம் எப்படி பண்ணலாம், என்னத்தை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல் சுரேஷ் மேட்ரை கொண்டு வந்து குல் சுரேஷ் மேட்ரை பேசவே இல்லாமல் அப்படியே போயிட்டு விமனைசர் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டு பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு இதை சொல்லி ஆரம்பித்தாங்க. என்ன எதுன்னு தெரியாமல் எல்லாரும் ரெட் கார்டு தூக்கிட்டேன் அப்படின்றாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் பிக் பாஸ் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, இப்போ நாங்கள் ஒரு சில இடத்துல பாதிக்கப்பட்டிருப்போம், அதனால எங்களுக்கு கோபத்தில் நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் இல்லையா? நீ ரெட் கார்டு தூக்குன, ஆனால் அவங்க என்ன ரீசனை சொல்லி அவளுங்க சொல்கிறாளுங்கன்றதை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் நம்மளால கேட்க தோணுச்சு. மணி தூக்கணும், எதுக்காக தூக்குனா, ரவீனா வந்து ரவீனா கிட்ட பேசுகிறான், அருணா கயிறு அதெல்லாம் அருணா கயிறு மெட்டெல்லாம் கூட அப்பெல்லாம் தெரியாது. ரவீனா சொல்லும்போது தான் தெரியும், ஏம்மா ஒரு அருணா கயிறு தெரியுது, கொஞ்சம் மறைச்சிட்டு உட்காரமா, பப்ளிக்லாம் பார்க்குறாங்க, இவ்வளோ கேமரா இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீ பொண்ணே இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதே அருணா கொடி காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தப்ப அர்ச்சனா போயிட்டு தலைக்காணியை வச்சு மறைச்சா. அப்போ ஒரு பெண்ணுக்கே தெரியுது அவமானமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு அந்த இடத்துல அப்படின்போது ஒரு ஆண் வந்து உணர மாட்டானா, அம்மா அதை மறைச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனா கூட நீ பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ பாட்டில் ரவீனாலாம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ரவீனா பொய் சொல்கிற பொய்யே வடிவான அந்த ரவீனாக்காக மணிக்கு தூக்குனா, ரெட் கார்டு தூக்குனா. இப்போ என்ன ஆச்சு, மணிக்கும் ரவீனாக்கும் பிரேக்கப் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை தான் வீணாக போயிருக்கு இதில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்ததால அவன் வந்து அப்படியே அழிஞ்சு போட போயிடுறது இல்லை, அவன் அடுத்த நிலைமைக்கு வரதான் போகிறான். கஷ்டப்படுறவங்க என்னைக்கா இருந்தாலும் அடுத்த கட்டம் மேலே முன்னேறி போயிட்டே தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே விசித்ரா வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து பிரதீப்க்கு ஒரு இதில் சொல்கிறாங்க, பிரதீப்க்கு வந்து இன்டர்வியூவில் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, இவங்கெல்லாம் நைட்டோட நைட்டாக பேசி எல்லாம் முடிவு பண்ணி அவனை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெட் கார்டு மேட்ரு இந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மேடம் நீங்கள் இவ்வளோ வயசானவங்க அங்கே இருக்கிறீங்க, எல்லாரோட வயது முதிர்ந்தவராக இருக்கீங்க, அப்போ இது தப்பு, இது எங்கள் கண்ணுக்கு வரல, இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு தடவை இது பண்ணுங்க சார், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை கொடுத்துட்ட பிறகு கூட சார் இதை கொடுக்கறதுல மீதி இருக்க எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை சார், பிரதீப் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லலையே. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னெல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களே பண்ணாங்க. ஒரு கால் கலந்து ஆலோசிச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, சேர்த்து தூக்கி இருந்திருப்பீங்க. பிரதீப் ரெட் கார்டு சேர்த்து தூக்கிட்டு 2வது வாரமே வெளில வந்திருப்பீங்க. அதாவது இந்த 2வது வாரமே வெளியில் வர வேண்டிய கேஸ் எல்லாம் பிரதீப் மேட்ரை வந்து கையில் எடுத்து அவங்க மடைமாற்றம் பண்ணி பிரதீப் ரசிகர்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் போச்சு அப்படின்றத இவங்க மறுக்கவே முடியாது. இதே விசித்ரா சொல்கிறாங்க, இன்னைக்கு இன்டர்வியூவில் அப்படி சொல்கிறாங்களா, பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, அது அங்காட்டி தாட்டி. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்களை மாயா கூட போய் சேர்ந்துக்கிட்டு மாயா கூட சொம்பு தூக்கிட்டு உட்காந்துருக்கும் போது சொன்ன வார்த்தை, மிதித்து வெளியில் அனுப்பணும், அதாவது பிரதீப்பை மிதித்து வெளியில் அனுப்பியிருந்துருக்கணுமா. ஏன்னா அதாவது நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு மாயா கிட்ட ஒரு சொம்பு தூக்கதை இன்னும் ஒரு வாரம் சேர்ந்து உட்காந்துருக்கலாம்ல, அதுக்கு ஒரு வருமானம் வரும்ல, ஒரு வாரம் உள்ளே உட்காந்துருந்தோன்னா. அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் மனிதர்களில் எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தோணுச்சு, மனிதர்களில் இவ்வளவு வகையான மிருகங்கள் இருக்கிறாங்களா, மிருகங்களுக்கு கூட வந்து நல்ல ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வந்து குணாதிசயங்கள் மாறலாம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எப்படி அடிக்கலாம், இதுதான் ரியாலிட்டி ஷோவா அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்குது. 5 பேரில் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக மனிதத்தன்மை மனிதாபிமானம் இதெல்லாம் மனிதர்களுக்கே உரிய ஒரு தன்மை தானே, அது எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா. இது வரைக்கும் எல்லா சீசன்லையுமே நம்ம பார்க்க முடியுது, ஏதோ ஒரு சில கேங் வந்து ரொம்ப இந்த மாதிரி புள்ளி பண்ணி அவங்கள வந்து மனசளவில் அப்செட் ஆக்கி நமக்கு டென்ஷனை ஏற்றி இப்படியெல்லாம் கூட யோசிப்பாங்களா மனிதர்கள் அப்படின்ற அளவுக்குலாம் பேச வைக்கிறாங்க. அப்படின்னா
அப்பா இது நம்மளால முடியல இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெளியில வந்தாவது உண்மையை சொல்லுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தரப்புல இருந்து கேட்குறோம். வெளியில வந்தும் இன்னும் கேம் அவுட்டு வெளில வரலையே, பொய்யே வடிவா வெளில உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி பார்ப்போம்.